வெல்கம் டு கலாஸ் கருவேல். இன்றைக்கி நம்ம பலாக்காய் வைத்து அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பலாக்காய்ங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், தோசை எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. நான் இன்றைக்கி அதுக்கு தக்காளி சட்னி தான் பண்ணேன். டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. அந்த பலாக்காய், பலாக்கொட்டை எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை மாவு அரைச்சி உடனேயும் பண்ணலாம், இல்லை முந்தின நாள் நைட்டில் அரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போது முந்தின நாள் காலையில் அரைச்சி வச்சு ராத்திரி அரைச்சி வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த தோசை பண்ணியிருக்கிறேன். கட்டாயம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பலாக்காய் தோசை. இது வச்சு நாம் முறுக்கு பண்ணலாம். அந்த பலாக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம். முறுக்கு பண்ணலாம், பக்கோடா பண்ணலாம், அந்த மாதிரி கூட்டு நிறைய டைப்பில் பண்ணலாம். கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்குது தோசை. இது சூடாக சுட்ட உடனே சாப்பிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா அது சாஃப்ட் ஆகிடும். சூடாக சாப்பிட்றது தான்